Hi friends, welcome to Happy Life. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வீடியோ போடும்பொழுது பார்த்திங்கன்னா 4500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது இப்போது ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து 10,600 கிட்ட கோல்டு ரேட் வந்து வந்துருச்சு. இதை பற்றி வீடியோ போடுங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ ரேட்டில் வந்து சேவ் பண்ணாலும் ஒரு மினிமம் கிராம்ஸ் கூட கிடைக்கல, 11 கிராம்ஸ் முடியும் பொழுது இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி வந்து சேவ் பண்ண முடியும், சேலரி வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் ஏன் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் தப்பாக சொல்லலை, அவங்க இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சந்தோஷமாக தானே நினைக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போது தான் நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மார்னிங் ஒரு ரேட் அப்டேட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டே நமக்கு வந்து என்னடா இவ்வளோ ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம மார்னிங் தான் மேக்ஸிமம் வந்து ரேட் செக் பண்ணுவோம். இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் ரேட் அப்டேட் ஆகுது. அந்த ஈவினிங் அப்டேட் ஆகிற ரேட் வந்து அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சில்வர் வேல்யூ வந்து பெருசாக முன்னாடிலாம் ஏறாது. இப்போ கொஞ்ச நாள்லேயே ஒரு 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் கிட்டே வந்துருச்சு. நான் சில்வர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, சில்வரை ரீசேல் பண்ணும்பொழுது நமக்கு லாஸ் ஆகுது, ஸோ கோல்டு அதிகமாக பண்ணுங்கள், சில்வர் கம்மியாக பண்ணுங்கன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்குது. நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன், யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸில் சில்வரும் அதிகமாக வந்து வாங்க சொல்லுங்கள், ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளி சேமிப்பு லாபமாக அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டிலில் நான் போட்டிருப்பேன் வீடியோ, அதுக்கோட கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வீடியோஸ் போடும்பொழுது அப்பப்போ வந்து சில்வரும் சேவ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வர் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும், பொருளாக வாங்காமல் காயினாக பாராக வாங்கினீங்கன்னா சேல் பண்ணும்பொழுது நமக்கு பெரிய லாஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் சில்வருக்கு எங்கெங்கே ஆஃபர் கிடைக்கும், இப்போ பீமா ஆன்லைனில் மியா காயின்ஸ் இருக்குது, ஜீவான்னு ஒரு காயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் காயின்ஸ் வாங்குங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போது எந்த ஆஃபர் வருது, மிந்த்ராவில் பிளிங்க் டீல் ஆஃபர் இருக்கா, மியா காயின்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது, ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு ஆஃபர் இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணி சில்வரும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வந்து போட்டிருந்தோம். இப்போ சில்வருமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படி ஆயிருக்கும் பொழுது எகெயின் இப்போ புதுசாக சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே வாங்கியிருக்கலாம், அப்போவே சேர்த்துருக்கலாம், அந்த மாதிரி தான் எப்போவுமே சொல்லுவோம். அது 5,000லேருந்து 6,000க்கு ஆகும்போதும் சரி, 6லேருந்து 7க்கு போகும்பொழுதும் சரி, 9 இருக்கும்போதும் சரி, 10 ரீச் ஆனப்பையும் அப்படி தான் சொன்னோம். அப்போது வந்து நம்ம ஃப்யூச்சரில் யோசிக்கும் பொழுது ஒரு 15,000 அந்த மாதிரி கோல்டு ரேட் இருக்கும் பொழுது நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம அப்போவே வாங்கியிருக்கலாமே, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கோல்டில் நினச்சிட்டிங்கன்னா அந்த கிராம்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு மந்தில் எந்த நாள் கோல்டு ரேட் குறையுதுன்னு பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுங்கள். பட் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச மேக்ஸிமம் அமௌண்ட்டை இந்த மாதம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருங்க. இவ்வளோ பண்ண முடியல அவ்வளோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜி கோல்டு கிடையாது, நம்ம கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியாது, மினிமம் 1 கிராம் இந்த மாதிரி தான் வாங்குவோம். மோஸ்ட்லி காயின்ஸும் அதிகமாக அப்போது நிறையா பேர் வாங்க மாட்டாங்க. இப்போது நமக்கு ஆஃபர்ஸ் பற்றி நிறைய தெரியுது, HOID நம்பர் பற்றி தெரியுது, டிஜி கோல்ட்லேயே எப்படிலாம் போட்டால் நம்மளால் ஸ்மார்ட்டாக சேவ் பண்ண முடியுன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியுது. நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இப்போது ரேட் அதிகமாக இருந்தாலும் சேவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ஷாப்புக்கு போய் தான் முன்னாடிலாம் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நினச்ச இடத்துல நினச்ச பிளேஸில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சேவ் பண்ணிக்க முடியுது. ஒரு சில்வர் காயின் நம்ம இப்போ வேணும்னு நினச்சோன்னா முன்னாடிலாம் நம்ம ஷாப்புக்கு போகணும் வாங்கணும் அந்த மாதிரி இருக்குது. உட்காந்த இடத்துலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே ஃபிசிக்கல் கோல்டும் வாங்கிக்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டும் சேவ் பண்ணிவிட்டு மொத்தமாகவும் வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது.
இதை தான் நம்ம வந்து பெனிஃபிட்டாக பார்க்கணும். இப்போ என்னென்னா நம்ம இப்போ 1 கிராம் சேவ் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மந்த் எடுத்துக்கிறோம், ஒரு 5 மந்த்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இனிமேல் 1 கிராம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 8 மந்த்ஸாக கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரே ஷாப்பில் வந்து டிஜி கோல்டு, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கீம் மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய நகை வாங்கும்போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் நம்மளால் இனிமேல் வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எஃபர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க தான் செய்யும். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம இதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட ஆகட்டும். நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்ச கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிடணும். இப்போ என்ன நம்ம 1 இயரில் சேவ் பண்ணணும்னு நினச்சதை ஒரு 2 இயர்ஸில் பண்ணுவோம். ஒரு ஸ்கீமில் ஒரு 11 மந்த்ஸில் முடிக்கணும்னு நினச்சதை 2 11 மந்த்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. அதனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் கிராம்ஸ் கம்மியாகுது. இப்போ நான் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் நிறைய கிராம்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆச்சு. அதில் எண்டில் பார்க்கும்பொழுது மில்லிகிராம்ஸ் அப்படியே கம்மியாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 கிராம் வாங்குறீங்க 5000 ரூபாய் இருக்கும்பொழுதுனா இப்போ அதில் 1 கிராம் வாங்குறதே பெரிய விஷயமா தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்போவும் நீங்கள் 10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சேவ் பண்ணீங்க, இப்போவும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிஜி கோல்டு இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ மேக்ஸிமம் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் டைமில் கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, டிஜி கோல்டில் 100 ரூபாய் 108 109 அந்த ட்ரிக்கெலாம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி பண்ணுறது, மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை ஆட் பண்ணி பண்ணும்பொழுது நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ கோல்டு மட்டும் பண்ணாமல் கோல்டு அண்ட் சில்வரில் ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு மட்டும் பண்ணுறது ஸ்மார்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா கூட அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக சில்வரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சில்வரில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் 1000 ரூபாய் கோல்டில் போடுறீங்க மந்த்லி அப்படின்னா ஒரு 100 ரூபாய் கண்டிப்பாக வந்து சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கிராம் காயினாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கூட 1 இயருக்கு 5 கிராம் காயினாவது சில்வர் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வைக்கும்பொழுது அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அதுவும் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் பர்டிகுலராக நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. இதில் சில ஸ்கேமும் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வயசாக பிளான் பண்ணி வாங்குறது அது ஓகே. இப்போ எங்கள் கடையில் நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கோல்டு காயின் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவர் 500 மில்லிகிராம் காயின் தரோம், 3 மாதம் இன்டர்வலில் 100 கிராமாக உங்களுக்கு கொடுத்துருவோம், நாங்கள் ஸ்கீம் முடியும் போது 500 மில்லிகிராம்னு சொல்கிறாங்க. அப்போ 500 மில்லிகிராமோட காசு வந்து 5000 ரூபாய் கிட்டே நமக்கு வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் ஸ்கீம் பற்றி என்கொயரி பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பாதி வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஹாஃப் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 5000 சேவ் பண்ண போயிட்டு வேஸ்டேஜ் ஒரு மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் வாங்குறீங்க, எது வாங்குறீங்கனாலும் ஒரு 3 பவுன் வாங்கும்பொழுது 20,000க்கு மேலே நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்கணும். அந்த 5000 ரூபாய் லாபம்னு பார்த்துட்டு எண்டில் வந்து 10,000 ரூபாய் கிட்ட நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போது ஆன்லைனில் 0% வேஸ்டேஜில் ஒரு ஷாப்பில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது நான் ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கினாங்கன்னு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்களாம் ப்ளைனாக வாங்கினாங்க. ப்ளைன் பேங்கிள், ப்ளைன் செயின் இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு லாபம் தான். அப்படியே கோல்டோட வேல்யூ ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்றோம். இப்போ நிறைய ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ரீசெண்டாக நார்மல் டைமில் நம்ம அந்த சைட்டில் பார்க்குற நகை அப்புறம் பார்க்கும்பொழுது ஆஃபர் டைமில் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து இருக்கிறதில்ல. நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி நகைகள் தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கான ஸ்டோன் வேல்யூவும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. எந்த ஆஃபராக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இது நமக்கு லாபமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. கோல்டு சீட்டு கட்டும்பொழுது மேக்ஸிமம் ஒரு 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்ஸ் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும் பொழுதே சீட்டு கட்டிடுங்க. அப்புறம் வந்து மந்த் எண்டு வந்து 27 28 வந்து நான் அப்போவே கட்டியிருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி சீட்டு போடும்பொழுது 2 சீட்டு 3 சீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போடும்பொழுது ஒரு இது நம்ம அதிகமாக
அதிகமான ரேட்டில் கட்டிட்டோம்னா கூட இன்னொரு இதுக்கு வெயிட் பண்ணலாம். கம்மியாகும் பொழுது கட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச போது கட்டிடலாம். அப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆவரேஜாக இருக்கும். ஒரே சீட்டாக போட்டிருக்கும் பொழுது ரெண்டுமே வந்து ஹையில் கட்டுற மாதிரி இருக்கும். சில சமயம் லக்கிலி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லோவாக கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நம்மளால் ரேட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதனால சேவிங்ஸையும் ஸ்டாப் பண்ணவும் பண்ணாதீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 100 மில்லிகிராம் காயின் இப்போ உங்களுக்காக சேர்த்து வச்சிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கோ உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கோ நீங்கள் ஏதோ ஒரு அசட் வாங்கும்பொழுதோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ சேவிங்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் உங்களோட ஃபுல் சேவிங்ஸையும் கோல்ட்லேயே பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுங்கள். கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுங்கள். கொஞ்சம் சில்வரில் வாங்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஒன்று டவுன் ஆனால் கூட ஒன்று வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரேட் வந்து எகெயின் 8,000க்குலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கோல்டு ரேட் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ கோல்டு ரேட் ஏன் சடனாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளோட ருப்பி வேல்யூவும் வந்து டவுன் ஆகுது. யூஎஸில் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் நியூஸ் பார்க்கும்பொழுது தெரியும். இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸால் தான் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் ஆகலாம். ஆனால் பிலோ 10,000லாம் இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தாலும் ஒரு 9,500 ரேஞ்சுக்கு கிட்ட வருமே தவிர அதுக்கு கீழெல்லாம் வந்து 100%க்கு 80% கிட்ட சான்சஸ் இல்லை. வார் இந்த மாதிரி வேறு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அப்படி வருமேன்னு வெயிட் பண்ணாமல் மந்த்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். கோல்டு ரேட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வேணால் இன்றைக்கி நைட்டு மார்னிங் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள் கழித்து எப்படி இருக்கும், ஒரு வாரம் கழித்து எப்படி இருக்குங்கிறத கூட யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது பொறுத்து தான் கோல்டு ரேட் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். கோல்டும் வாங்குங்க, சில்வரும் வாங்குங்க, அதர் சேவிங்ஸும் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.